அதாவது பெண் குழந்தைகளை வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்ய வைக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் எல்லா வேலையும் பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் உள்ள எல்லா வேலையும் சொல்லுவாங்க. வீட்டை பெருக்க சொல்லுவாங்க, துணி துவைக்க சொல்லுவாங்க, பாத்திரம் கழுவ சொல்லுவாங்க, சமைக்க கற்றுக் கொடுப்பாங்க. ஆண் பிள்ளைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களா, அது என்னது அப்படின்னா ஒழுக்கம் கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் ஆண் பிள்ளைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல, அது அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுக்குறீங்க. ஒழுக்கங்கிறது என்ன தெரியுமா? அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும். அடுத்தவங்க வேலையை செய்கிறது அடிமைத்தனம். பெண் குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறீங்க? வீட்டில் உள்ள எல்லாருடைய துணியும் துவை, எல்லாருக்கும் தேவையான உணவை சமைச்சு போடு, எல்லோரும் இருப்பிடத்தை எல்லா வீட்டையும் நீ பெருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வேலையும் அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. நீ எப்படி அடிமையாக வேலை செய்ய வேண்டும், பிற்காலத்தில் நீ கல்யாணம் ஆகி இன்னொருத்த வீட்டுக்கு போகும்போது அங்கே இருக்கிற எல்லாருடைய வேலை, எல்லாருடைய ட்ரெஸ்ஸையும் நீ துவைக்கணும், அசிங்கப்படக்கூடாது, எல்லோரும் பயன்படுத்துகிற எச்சு தட்டெல்லாம் நீ கழுவணும், எல்லாருக்கும் தேவையான உணவை நீ சமைக்கணும் அப்படின்னு இவங்க அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒழுக்கங்கிறது என்ன தெரியுமா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களும் செய்யணும். கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க? பெண் குழந்தைகளுக்கு எல்லாருடைய வேலையும் வீட்டில் இருக்கிற எல்லாருடைய துணி துவைக்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஆண் குழந்தைக்கு எதையுமே கற்றுக் கொடுக்கல. அவனுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது, வீட்டை சுத்தம் பண்ண தெரியாது, எதையுமே கற்றுக் கொடுக்கல. அப்போ அவனுக்கும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. பெண் பிள்ளைகளுக்கு இவங்க ஒழுக்கங்கிற பேரில் அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கல. ஏன்னா நீ அடுத்தவங்க வேலையை செய்யும்போது அடுத்தவங்களை நீ சோம்பேறியாக்குற. பெண்கள் பாருங்கள், ஆண்களை சோம்பேறியாக்கிட்டு இருப்பான். நான் உங்கள் வேலையை நான் செய்கிறேன்னு சொல்லி ஆண்களுடைய வேலைகளெல்லாம் எடுத்து செஞ்சு கடைசியில் ஆண்கள் சோம்பேறி ஆகிடும். அவன் கடைசியில் பார்த்தா அவனுக்கு சமைக்க தெரியாது. 5 வயசுக்குள்ளே 10 வயசுக்குள்ளே கற்றுக் கொடுத்தா தான் அதை பிற்காலத்தில் கடைபிடிப்பான். 10 வயசுக்கு மேலெல்லாம் அவன் கற்றுக்கிட்டால் அதெல்லாம் ஏறாது மண்டையில். கடைசியில் பார்த்தா அவனுக்கு சமைக்க தெரியாது, துணி துவைக்க தெரியாது. இந்த வேலைகளுக்காகவே அவன் பெண்கள்கிட்ட அடிமையாயிடுவான். பெண்களை அடிமைப்படுத்துறதுக்காக தான் பெண்கள் இந்த மாதிரி அடிமையாக நடந்துக்கிறாங்க. பெண்களுக்கு ஆண்களை அடிமைப்படுத்துவதற்காகத்தான் பெண்கள் ஆண்களிடம் அடிமைகளாக நடந்து கொள்கிறார்கள். பெண்களுக்கு ஆண்கள் அடிமை எதுக்கு தெரியுமா? பெண்களின் அடிமைத்தனத்திற்கு ஆண்கள் அடிமை. பெண்களுடைய அடிமைத்தனத்திற்கு ஆண்கள் அடிமையாகி இருக்கிறார்கள். பெண்களுடைய அடிமைத்தனத்திற்கு ஆண்கள் நிறைய விலை கொடுக்குறார்கள். நீ வேலைக்கு போக வேண்டாம், அந்த சலுகையெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால் பெண்கள் வீட்டில் எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஒழுக்கமாக இருக்காங்க. நாங்கள் எங்கள் பெண்களை ஒழுக்கமாக வளர்க்குறோம், கட்டுப்பாட்டோட வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடிமையாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வளர்க்குறதெல்லாம் அடிமைத்தனம் தான். எல்லாருடைய துணியை நீ தான் துவைக்கணும், அண்ணனோட துணி, அப்பாவோட துணி, எல்லாருடைய துணியை நீதமாக துவைக்கணும் அப்படின்னு சொல்லி அடிமைத்தனத்தை தான் இவங்க கற்றுக்கிட்டு இருக்கு. அவங்கள அசிங்கப்படுத்துகிறோம். ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்துறது அது அடுத்தவங்க துணியை அடுத்தவங்க தாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். அடுத்தவங்க வேலையை போய் பெண் பிள்ளைகள்கிட்ட போய் நீ கொடுத்து இதைத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே அவங்கள அதுக்கு பழக்கப்படுத்துகிறாங்க. பாவம், அதை பெற்றவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அதை செஞ்சுக்கிட்டு கடைசியில் அடிமையாக தான் பிற்காலத்தில் கடைசியில் அந்த அடிமைத்தனத்துலேருந்து அவங்களால விடுபடவே முடியல. எங்கள் வீட்டில் யார் துணி அவுத்து போட்டாலும் சரி உடனே அதை எடுத்து துவைச்சிருவாங்க. எங்கே குப்பை இருந்தாலும் சரி உடனே அதை பிரிக்கிறோம். அது தன்னுடைய ரூமா, தன்னுடைய வேலையானலாம் பார்க்க மாட்டாங்க. அடுத்தவங்க வேலையெல்லாம் எடுத்து செஞ்சுருவாங்க. இவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. அது தன்னுடைய வேலையா, அது அடுத்தவங்களுடைய நாமே அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. மற்றவங்க வேலையெல்லாம் இவங்களை அறியாமலே, கண்ட்ரோல் இல்லாமலே, அதான் அடிமைத்தனன்றது. தானாகவே இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆக பெண்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்குறது, பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஒருபடியாக எதையுமே கற்றுக் கொடுக்கல. ஆண் குழந்தைகளுக்கு எதையுமே கற்றுக் கொடுக்குறது கிடையாது. அவன் சும்மா ஊதாரி மாதிரி ஊரை சுற்றிட்டு வருவான். பெண் குழந்தைகளுக்கு பொறுப்பாக வளர்க்குறோம், கட்டுப்பாடோட வளர்க்குறோன்னு சொல்லி அடிமைத்தனத்தை கற்றுக் கொடுத்துட்டாங்க. அடுத்தவங்க வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டாங்க. வீட்டில் உள்ள எல்லாருடைய துணியும் துவைக்கணும், எல்லோரும் இருப்பிடத்தை தூய்மை செய்யணும், பெருக்கணும், எல்லோரும் இப்போ சாப்பிட்டு போட்டு எச்சு திட்ட கழுவணும், எல்லாருக்கும் தேவையான உணவை சமைக்கணும். இப்படி அடிமைத்தனத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. கடைசியில் பார்த்தா இப்படி தான். இந்த மாதிரி ஒழுக்கம்னா இவங்களுக்கு என்னென்னு தெரியல.